பிள்ளைகளுக்கும் வைக்கிறாங்க. நல்ல ஒரு ஊரடங்குக்கு பிறகு நாமெல்லாம் சந்திப்பதற்கான ஒரு அரங்கை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக தோழர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த மாதிரியான உரையாடல் இல்லைன்னா நம்மளால வீட்டில் இருக்க முடியல. எவ்வளவுதான் ஜூம் மீட்டிங்கே பார்த்துருக்கிறது. மனுஷங்க பேசுறோமா யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம பேசுறாங்க. இப்பதான் முதல்ல மனிதர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் பரவாயில்ல, மிக குறைவான கூட்டம் சொன்னீங்க. அப்படிலாம் இல்லை, கூட்டங்கள் முக்கியம் இல்லை, கருத்தை எடுத்து செல்பவர்களுடைய மன வலிமை தான் முக்கியமானது. இந்த தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் சொன்னீங்க. தடை செய்யப்பட்ட புத்தகத்தை, செய்யப்பட வேண்டிய புத்தகத்தை பற்றி நான் வேலூர் சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் முதல்ல பேசுனது அதுதான் பேசுறேன். மனதர்மத்தில் எதெல்லாம் சொல்லுகிறது, மனதர்மத்தில் எதையெல்லாம் குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னதற்காக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது தடை செய்யப்பட வேண்டிய புத்தகத்தை பற்றி பேசுறதுக்காகவா அல்ல அந்த புத்தகத்தை அந்த விமர்சிக்காக இனிமேல் தெரியும் நீதிமன்றத்தில். அன்பான தோழர்களே, நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்காரு. என்னன்னா, இந்த நாடு யாருடைய, இந்த நாடு யாருடைய, இதுதான் அடிப்படை கேள்வி. இந்திய விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மைய கேள்வி, இந்த நாடு ஒன்றுதான் இயங்குதா, இந்த அரசாங்கம் ஒன்றுதான் இயங்குதா, இந்த பண்பாடு ஒன்றுதான் இயங்குதா, இந்த சாமி ஒன்றுதான் இயங்குதா, மொழி உன்னோடதான் என்னோடதா, இந்த நிலம் உன்னோடதான் என்னோடதா, இந்த அதிகாரம் உனக்கா எனக்கா, இதுதான் சண்டை. இதுல தெளிவா இடத்தை பிரிச்சு ஆட்களை பிரித்து கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் திறந்து இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நமக்குள்ள கலர் சிவப்பா கருப்பா அல்லது நீளமா எந்ததல்ல, இந்த மூன்றும் சேர்ந்துதான் இதை வீழ்த்த வேண்டும், வீழ்த்தித்தான் ஆக வேண்டும், அதை ஒன்றுபட்டுதான் நடக்க வேண்டும், அதை மாற்ற வேண்டும். இந்த நிலம், இந்த நிலத்தினுடைய ஆட்சி அதிகாரம், இதை கைப்பற்றுவதற்காக யார் நடத்திய சண்டை இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இந்த நிலத்தினுடைய விடுதலைக்காக போராடியது இந்த 3% கூட்டமா அல்லது 97% கூட்டமா? வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் 97% கூட்டம் தான் ஐரோப்பியர்களுக்கு எதிரான சண்டையை ஆரம்பிக்குது. அவர்கள் தான் ஐரோப்பியர்களுக்கு எதிரான சண்டையை கட்டுகிறார்கள், படையை கட்டுகிறார்கள். அவர்கள் தான் நிலத்தை தங்கள் குருதியை இழக்கிறார்கள். இதுதான் 18ஆம் நூற்றாண்டு வரலாறு. 19ஆம் நூற்றாண்டு வரலாறு இதுதான். மக்கள் திரட்சியமும் திரண்டு எழுந்து அதற்கு பிறகு அரசர்கள் வழியான ஆட்சி முறை இதையெல்லாம் கடந்து குடியாட்சி முறையை நோக்கி மக்கள் நகர வேண்டும் என்கிற எண்ணம் பெரும்பான்மையான மக்கள் திறந்தவுடனே தவறானதற்காக இந்த 3% உட்கார்ந்து இருக்கிறதா, நாம் தலைமை அவர்களை பறிகொடுத்து விட்டோமோ என்கிற கேள்விதான் கடந்த நூற்றாண்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், அந்த பெரியார் அவர்கள் எழுதிய மிக முக்கியமான கேள்வி. இது தேசத்தின் மைய நீரோட்டம் முன்னெடுத்து இல்லை, அது எந்த இடத்தில் இருக்கிறது சொல்ல வேண்டிய ஒரு முழக்கத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதைத்தான் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்று தொடர்ந்தும் அவர்கள் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மைய விவாதம் உலகில் அது இழக்கிறார் என்று சொல்ல வேண்டிய துணிச்சல் நமக்கு வேண்டும். அதை திரும்ப வேண்டியிருக்கிறார். அதை செய்திருக்க வேண்டியவை செய்யவில்லை. இந்த நிலம் யாருடையது, அதிகாரம் யாருடையது, பண்பாடு யாருடையது என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு தலைமை இந்த நிலத்திற்கு இன்று தேவைப்படுகிறது போலவே. அது இல்லாமல் நம்புவே மட்டுமே இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, காவல்துறை வைத்துக் கொண்டு நம்ம கழுத்தை நெருக்கவார்கள் இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு அஞ்சு போல் இந்த களத்தில் இருக்கக்கூடாது, வழக்கு அஞ்சு போல் போராட்டத்தில் வரக்கூடாது. இது இந்திய வழக்கில் யுத்தம் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் நாம் நம் நிலையை, நம்ம உறுதியை, நம்ம துணிச்சலை முடிவு செய்தாக வேண்டும். அந்த இடத்தில் தான் அவர் திருமாவர்கள் எடுத்த இந்த முடிவு மிக முக்கியமானது. அதெல்லாம் பிடிக்கிறான், அதெல்லாம் பிடிக்கிறான். இது மனு என்பது எது? ஒரு வருடத்திற்கு முன்போ ஆங்கில பத்திரிகையில் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? இந்த நேரத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு அரசர்கள் ஆட்சி செய்திருக்கலாம். அவங்க இந்த நிலத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் அல்லது வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நிலத்தை ஆட்சி செய்தது மனதர்மம் தான் என்று எழுதுகிறார். உண்மைதானே? உண்மைதானே? இங்கே குப்தர்கள் வந்திருக்கலாம், கனிஷ்கர்கள் வந்திருக்கலாம், அல்லது முகலாயர் வந்திருக்கலாம், லோடி வந்திருக்கலாம், அயோத்தியம் வந்திருக்கலாம். ஆனால் நிலத்தினுடைய தர்மமாக, சட்டமாக எழுதப்படாத
இந்திய அரசியல் சாசனம் செய்தது. அதை தலைமையேற்று நடத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனாலதான் அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியும். இந்த மனோபாவனுடைய ஆட்சி முறை, வேதத்தினுடைய ஆட்சி முறை இருந்த காலத்துக்குள்ள நாம் எவ்வாறு இருந்தோம், அதான் முக்கியம். இந்த நிலம் யாருடைய என்ற கேள்வி எழுப்ப வேண்டிய இடம் அந்த இடம் தான். மனோபாவத்தின் ஆட்சி முறையில அவர் வேதத்தின் ஆட்சி முறையில இந்த பெரும்பான்மையான மக்களுக்கு, நிலத்தினுடைய பூர்வக்குடி மக்களுக்கு கல்வி கிடையாது, கல்வி கொடுக்கப்பட முடியாது, சொத்துரிமை கிடையாது, அவர்களுக்கு நீதி பரிபாலனத்தில் நீதி கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை தான் இந்த நூல் சொல்லுகிறது. அந்த நூலை எடுத்து பார்த்தோம்னா 3 மிக முக்கியமா வச்சிருப்பான். சொத்து கிடையாது, கல்வி கிடையாது, நீதி கிடையாது. அப்படி எல்லாம் குடிமகனே கிடையாது. குடிமகன் என்று சொல்லுபவனுக்கு இவை அனைத்தும் அடிப்படை உரிமை. அவரது அடிப்படை தனிமனித உரிமையை நிலைநாட்டுகின்ற சட்டங்கள் இந்த கல்வி உரிமையும், நீதிக்கான உரிமையும், சொத்துக்கான உரிமையும், இந்த 3 வழங்கப்படுகிறது. இது பெண்களுக்கும் சேர்த்து வழங்கப்படுகிறது. அவர்கள் இதற்கும் கீழாக வைக்கிறார்கள். ஒரு அடிமையாக, அதை அடிமையாக 2000 வருடங்களுக்கு மேலாக சட்ட ரீதியாக வைத்திருந்தது இந்த வந்திருக்கும். அதைத்தான் இருக்க வேண்டிய இடம் இருக்கிறது. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்தார். எதற்காகவும் இல்லை. அதன் அடிப்படை நோக்கம். உடைய குடிமகனை ஏற்றுக்க முடியாது, உனக்கு கல்வி தரக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதுறார், உலகத்திலேயே எந்த மதத்திலும் தன் மதத்தை சார்ந்தவன் படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இந்து மதம் சொல்லுகிறது அம்பேத்கர் எழுதுகிறார். அப்படியான ஒரு கீழான நிலையை மக்கள் கொண்டு 2000 வருடம் கல்வி மறுக்கப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அனைவருக்கும் கல்வி உரிமை எப்பொழுது வந்தது? அனைவருக்குமான கல்வி உரிமை அரசியல் சாசனம் வந்ததுக்கு அப்புறம். அரசியல் அதிகாரத்தில் பங்கேற்கக்கூடிய உரிமை எப்பொழுது வருகிறது? அனைவருக்கும் ஓட்டு உரிமை என்கின்ற உரிமை உறுதி செய்யப்படும் பொழுது வருகிறது. அவ்வாறாகத்தான் சொத்துரிமை வருகிறது. அவ்வாறாகத்தான் நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட நீதி பரிமாணம் என்பது நமக்கு கொடுக்கப்படும் என்று உறுதி செய்யப்படுகிறது. அது உறுதிதான் செய்யப்பட்டிருக்கு. கொடுக்கப்படுகிறார் எழுத்து பார்த்தவர்கள் தெரியும். ஆக இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய சோழங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இது மூலம் இருக்கலாம். இது அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது. அந்த பலத்தை நின்று பேசுகிறான். அதனால்தான் அவன் எப்படா நீ இன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு வைக்கிற, எப்படி நீ கல்வியில் வந்து பங்கு வைக்கிற, எப்படி இந்த நிலம் உனக்கு சொந்தமானது சொல்றான் கேட்கிறான். அதை எப்படி புரிந்து கொள்றது? இன்றைக்கு எந்த நிலத்தில் வேண்டுமானாலும், யாருடைய நிலத்தில் வேண்டுமானாலும் ONGC பைப்பையா போடுவேன், நீச்சல் திட்டத்தை இறக்குவேன் சொல்றானே, அந்த நிலம் யாருடையது? அந்த நிலம் யாருடையது? சுல்தானுடைய நிலம். இவன் சொல்லக்கூடிய 3 வருடத்துக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலத்தில் நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலையத்தான் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றன. அதைத்தான் மோடி அரசாங்கத்தின் சட்டம் என்பது இப்பொழுது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. யார் நடத்த வேணாம், அவர்களை கேட்காமல், அவர்கள் வட்டியை தராமல், அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதனுடைய புள்ளி எங்கிருக்கிறது? மண்டபத்தில் இருக்கிறது. சூத்திரனுடைய சொத்தை, செல்வத்தை எடுத்துக்கொள்ளலாம், அது தவறில்லை என்றால் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறது. ஆனால் நடிகர் கமலஹாசன் அவர்கள் என்றோ எழுதிய மனிதத்தை பற்றி இப்பொழுது ஏன் பேச வேண்டும் என்று சொல்கிறார். சென்சார் போர்டு உட்கார்ந்து பாருங்க, மனிதம் எங்க இருக்கு. உங்க சென்சார் போர்டு நாங்கள் எடுக்கின்ற படத்துக்கும் நீங்கள் எடுக்கின்ற படத்துக்கும் எப்படி சென்சார் போர்டு வேலை செய்கிறது என்பதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். சென்சார் போர்டுக்கு எதிராக யார் வழக்குக்கு போகிற, யார் நீதிமன்றத்துக்கு போகிற, யாருடைய படம் உடைகிறது என்பதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த சென்சார் போர்டில் யாருடைய வசூலை பெற்று நீக்கப்படுகின்ற பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மனிதனும் ஒரு சென்சார் போர்டு வாழலையா? முதல்ல தப்பிப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலம் நம்முடையது, இந்த பண்பாடு நம்முடையது, இந்த மொழி நம்முடையது, இதனுடைய உரிமைகள் நாம் ஆண்டாண்டு காலமாக உழைப்பு உருவாக்கிய இந்த உரிமைகள் நமக்கானது. அதை நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும். அதில் எந்த சமரசத்தையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு முன்பு பேசிய தோழர் சொல்வதை போல மனு தர்மத்தை பற்றி நாம் அரங்கத்தில் தான் பேசிட்டு இருந்தோம். நல்ல வேலையாக இவர்கள் இப்படி பேசி, இன்னும் சொல்ல போனால் தோழர் திருமா அவர்கள் பேசி அந்த கருத்தரங்கத்தை நானும் பேசினேன். அது பெரிய அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. ஐரோப்பிய பெரியாரிய அமெரிக்கரிய வாசக மன்றம் நடத்திய கூட்டம். அதில் மிகச்சில நபர்கள் மட்டுமே இணைந்திருந்தார்கள். ஒரு 10-20 பேர் மட்டுமே கவனிச்ச ஒரு கருத்தரங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்ற ஒரு பெரும் பணியை பாஜக எடுத்து செய்திருக்கிறது. அவர்களுக்கு எங்களது நன்றி. என்னைக்குமே நம்ம எல்லாத்தையும் சேர்க்கிற வகை செய்கிறோம்.
வெளியில போட்டோம்னா மக்கள் எல்லாம் எதிராக போயிருவாங்க நினைச்சாங்க. ஆனால் மிக சரியான முறையில் தொடர்பு அவங்க கையாண்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளா கருத்தை பதில் சொல்லலாம். நீ கட்டையில் எடுத்தால் கட்டையில பதில் சொல்வார்கள், நீ பொய்யில எடுத்தால் பொய்யில பதில் சொல்வார்கள், நீ எதை வைத்து செய்கிறாயோ அந்த இடத்துல பதில் சொல்வார்கள் விடுதலை சிறுத்தைகள் என்று விடுதலை சிறுத்தைகள் வீதி என்று காட்டியிருக்கிறார். எல்லா அரசும் மனிதப்பது கொண்டு கொடுத்து இதான் பாட்டு. வேதம் என்பது எது? வேதம் என்பது மறைத்து வை என்று அர்த்தம். மறைத்து வைக்க ஒன்று வீதியெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா இவனுடைய வண்டவாளம் கொடுத்து வந்துடும். அதான் வந்து கொடுக்கிறது. அதைத்தான் புத்தகமாக கூட கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது ஒரு அறிவு என்றும் இந்த வேதத்தை ஒரு அறிவு என்றும் அதை யாருக்கும் காட்டக்கூடாது, கொடுக்கக்கூடாது, கற்பிக்க கூடாது, அவன் வாசிப்பதை கேட்டுவிடக் கூடாது என்றெல்லாம் பெட்டிக்குள்ள வைத்திருந்ததை வீதி மூலம் கொண்டு வந்து சேர்த்த பிறகுதான் இந்த விவாதம் சூடுபிடிக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சண்டை கட்சியோட சண்டை இல்லை. இது பாஜகவுக்கு காங்கிரசுக்கோ பாஜகவுக்கோ திமுகவுக்கும் நடக்கிற சண்டை. இது கருத்தியல் சண்டை, இது ஆரிய திராவிட சண்டை, இது இந்துத்துவத்துக்கும் தமிழர்களுக்கு நடக்கக்கூடிய சண்டை. தமிழகத்தினுடைய எழுச்சி தான் இந்தியா முழுமையும் இந்த பார்ப்பனிய ஆற்றல்களை, இந்துத்துவ ஆற்றல்களை உடைத்து எறிந்த ஒரு மாபெரும் ஆற்றல். அந்த சண்டை இன்னைக்கு நடக்குது. வரப்போற சண்டை வெறும் தேர்தல் சண்டை அல்ல, தத்துவார்த்த சண்டை, அரசியல் சண்டை. அந்த கொள்கை சண்டையில் கொள்கை யூனிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற இடத்தில் தான் தோழர் திரும்ப உயர்ந்திருக்கிறார். ஏதோ யாரை பற்றியுமே குற்றம் சொல்லாமல், யாரை பற்றியுமே மனப்புண்படாமல் பேசி தேர்தல் வென்றுவிட முடியும் என்று நாம் ஒருவரும் இருந்துவிட முடியாது தோழர்கள். அப்படி அல்ல. வெறும் தேர்தல் அதிகாரத்திற்கோ 234 சீட்டை யார் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய சண்டை இல்லை. இது தத்துவார்த்த சண்டை. 2000 வருடம் நடக்கின்ற சண்டை. தந்தை பெரியார் அவர்கள் இந்த நிலத்திலே வீதி ஒரு 100 வருடம் உழைத்து உருவாக்கி அரசியல் கருத்துக்களை உடைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சம்பட்டிகளை வெற்றி வீழ்த்த வேண்டிய ஒரு போராட்டம் வென்று கொண்டிருக்கிறோம். அதை செய்ய வேண்டும் நிற்கிறோம். இந்தியாவிலேயே நம்பிக்கை முறையாக தமிழ்நாடு இருக்கிறது. அந்த நம்பிக்கை முறையை உடைக்க வேண்டும் என்று இந்துத்துவமும் பாசிசமும் போட்டி போட்டு செய்து கொண்டிருக்கின்றன. அதை உடைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தமிழ்நாடு வீழும் என்றால், தமிழ்நாடு இந்துத்துவம் இந்த பாசிசம் காலூன்றும் என்றால் அது ஒருபொழுதும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏதோ நம்ம எல்லாம் வந்துட்டு வழக்கு வாங்காம ஜெயிலுக்கு போக உட்கார்ந்து 4 கட்டுரை எழுதி பேஸ்புக்ல 2 ஸ்டேட்டஸை போட்டு சாதிச்சிட முடியும் நம்பினாருங்க தோழர்கள். நீதி இறங்கி வேலை செய்ய வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். கருத்தாளர்களையும் பேஸ்புக் முகநூலையும் ட்விட்டர்லையும் உட்கார்ந்து கேம்பெயின் பண்ண ஜெயிச்சிடக்கூடிய விஷயம் அல்ல. வீதியோடும் இறங்கி நாம் நடத்த வேண்டிய போராட்டம். வருகின்ற தேர்தல் என்பது அந்த இடத்தில் தான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். தத்துவார்த்த சண்டையா யார் நின்று வழிநடத்த போகிறார்களோ அவர்களும் இந்த தேர்தலிலே தலைவராகுவார்கள். பெரிய கட்சியா பணக்கார கட்சியாங்கிற கதைகளாம் கிடையாது. எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. தத்துவார்த்த ரீதியாக மக்கள் பக்கம் நிற்கிறீர்களா அல்லது பாசிசத்தின் பக்கம் நீங்கள் நிற்கிறீர்களா அல்லது இரண்டுக்கும் நடுவில் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா என்பதுதான் அளவுகோல். அவ்வளவுதான் அளவுகோல். இதை பேசுறதெல்லாம் பார்த்து சும்மா உட்கார்ந்து அறிக்கை விட்டு இருக்கிறதெல்லாம் நாங்கள் புரட்சிகர சக்திகளை பார்த்துவிட முடியாது. விடுதலை சிறுத்தைகளை போல் இறங்கி என்று பேசணும். நீ லட்சம் பேரோ கோடி பேரோ உங்களுடைய கட்சியில உறுப்பினராக இருக்கிறார், இறக்குங்கள். இயக்கங்கள் இறக்கலையா? இயக்கங்கள் வீடு நிற்கலையா? தமிழ்நாடு விழாவை கொண்டாடி இருக்கிற புலிகள் உள்ளிட்டவர்கள் 25 சிறைக்கு செல்லவில்லையா? எதற்கும் கொடியேற்றிருக்காங்க. இந்த ஊர்ல கிரிக்கெட் கம்பெனிக்காரன் கொடி வச்சிருக்கலாம், ஆனால் தமிழ் கொடி வச்சுக்கூடாது. ஜாதிக்காரன் கொடி வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கூடாது. ஏனென்றால் நீங்க அரசியல் பேசி விடக்கூடாது, உங்க அரசியலை அடையாளப்படுத்தி விடக்கூடாது, அதை உயர்த்திப்படுத்தி விடக்கூடாது, அது மக்களுக்கு எந்த முறை கொண்டு சென்று விடக்கூடாது. இதுதான் விரும்புறாங்க. அப்படி எல்லாம் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இனி நடக்கக்கூடிய காலம் என்பது வெறும் தேர்தலில் நடக்கக்கூடிய கணக்குகள் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை அல்ல, ஒரு தேர்தல் அல்ல. இது தத்துவார்த்த சண்டை என்கிற இடத்தில் இதனுடைய புள்ளியை எப்படி நகர்த்த வேண்டும் என்கிற இடத்தில் தோழர் திருமா அவர்கள் புள்ளி வைத்திருக்கிறார். இப்படிதான் எதிர்கொள்ள முடியும், இப்படிதான் எதிர்கொள்ள முடியும். நீ இந்துத்துவவாதி இது போல பொய்யும் புரட்டும் வைத்து மக்கள் இருக்கிற பிளவை உண்டு கொள்ள விரும்பினால், முடிந்தால், முயற்சித்தால் அதை அந்த வழியில் அல்ல, அதை விட தீவிரமான வழியில் களப்பணிகள்
அந்த இடத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். வருகின்ற காலத்தில் பாஜக ஒருத்தர் எம்எல்ஏ வாழக்கூடாது என்பதில் அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அதிமுக உட்பட தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு கட்சிகள், இந்த மாநில கட்சிகள் முக்கியத்துவம் பெற வேண்டும், முன்னிலைத்துவம் பெற வேண்டும். இந்த தமிழர்களுக்கு விரோதமான, மாணவர்கள் விரோதமான இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே காலம் விட ஒருவரும் அனுமதிக்க முடியாது. அப்படியெல்லாம் அனுமதிக்க முடியாது. இதுக்கு நடுவில் பாஜக கூட காங்கிரஸ் பேசிக் கொண்டிருக்கிறது தோழர்களே. நீட்டுக்கு எதிரான கார்த்தி சிதம்பரம் ஆதரவு தருவாரு, 7 தமிழர் விடுதலை பண்ணா காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிந்த அறிக்கை வரும்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மனிதர் மக்கள் எது சொல்லுகிறோ அதைத்தான் நீங்க வந்து நிக்கிற, அதைத்தான் நீங்க வந்து நிக்கிற. ஏன் சுப்பிரமணிய சாமி நீ தேர்தல் நீ ராஜீவ்காந்தி கொலை விசாரணை சொல்லி பார்ப்பேன். ஏன் மனிதர் மக்கள் அடிப்படையில் அவங்க விசாரிக்க மாட்டேன். 7 தமிழர்களை எங்க தமிழர்களை தான் விசாரிச்சு குற்றவாளியாக எல்லாம் மனிதர் மக்கள் அடிப்படை கதையா வருது. ஏன் அவருக்கு குற்றச்சாட்டு இல்லையா? ஆதாரங்கள் இல்லையா? ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் இல்லையா? அவருக்கு நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? நீங்க 7 தமிழர் 30 வருஷம் சிறையில் உட்கார்ந்துருக்கோமா? ஏன் உயிர் சரி வந்து முடியாதா? குற்றவாளி கிடையாதா? எங்க விசாரிக்க முடியாதா? சுப்பிரமணிய சாமி விசாரிக்க முடியாதா? சந்திரசாமி விசாரணை எடுத்துக்க முடியாதா? அங்கெல்லாம் பேச மாட்டாங்க, அங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு 7 தமிழரை பற்றி பேசணும்னா எங்க விடுதலை போடணும். அதை பேச 30 ஆண்டுகள் போராட்டம், முன்வைக்காக நடக்கின்ற போராட்டம். ஒரு அவர்கள் எங்கள் தமிழர்கள் சிறையில் வாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை தடுப்பதற்காக நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதற்க வேண்டியது எங்கள் வேலையாக அதை செய்து கொள்ளாது. யார் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற முடியுமா முடியாதா என்பதை அறிந்து கருத்து சொல்லாமல் தங்கள் திருமணம் பேசுவீர்கள் என்றால் தமிழ்நாடு திருமணம் பேசுகிறோம். உங்களை வீழ்த்துவது எங்களுடைய பொறுப்பு. கடந்த காலம் அதை செய்திருக்கின்றோம், அதை செய்திருக்கின்றோம். மறந்துவிடாது, மறந்துவிடாது. மறந்து அடைக்கிறீங்களா? பாஜக மறந்து அடைக்கிறீங்களா? மறக்கவில்லை. தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு கட்சிகளும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஜனநாயகம் உயர்த்தி பிடிக்கும் கட்சிகளும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். பாசிசத்தை சமரசம் இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய கட்சிகளால் இங்கே நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதை மாற்று கருத்து இல்லை, அது மாற்று கருத்து இல்லை. இங்க அம்பேத்கரிய தோழர்களோ, பெரியாரிய தோழர்களோ, மார்க்சிய தோழர்களோ கைகோர்த்து இருப்போம். இஸ்லாமிய தோழர்கள், இதர தோழர்கள் கைகோர்த்து இருப்போம். இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி தோழர்கள். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறது. பதினொன்று சொல்லுவோம். இது முற்போக்கு கூட்டணி வாழ்கின்ற உயர்த்தப்படுகின்ற மாநிலம். இப்படித்தான் இந்த நிலம், இந்த அரசியலை முன்வைத்திருக்கிறது, ஜனநாயக வழி முன்வைத்திருக்கிறது. எந்த இடத்திலும் ஜனநாயக விரோதமாக நடந்ததில்லை, சட்டவிரோதமாக நடந்ததில்லை. சட்டவிரோதமாக அவன் நடந்திருக்கிறான். இவ்வளவு தூரம் வன்முறையாக நியூஸ் 18 இருந்த நம்முடைய நண்பர்களை, மனிதர்களுக்கான உரிமைகளை பற்றி பேசக்கூடியவர்கள், தமிழக உரிமையை பற்றி பேசக்கூடியவர்களை நீங்க ஜனநாயகமா நீக்கிற, ஜனநாயகமா நீக்கிற. ஏனென்றால் உண்மையை கண்டு பயப்படுகிறார்கள். அவன் கல்வியை கண்டு பயப்படுகின்றான், உண்மையை கண்டு பயப்படுகின்றான், போராட்டத்தை கண்டு பயப்படுகின்றான். அதனால்தான் 2000 வருடமாக கல்வி கற்கக்கூடாது என்பது மிக தெளிவாக இருந்தார். 2000 வருஷமாக கல்வி வரக்கூடாது. கல்வி கற்றுவிட்டாய் என்றால் இது மண்டலத்தையோ இந்த ஆரிய வைதிக மரபுகளையோ நீ தூக்கி எறிஞ்சிருக்க, நீ தூக்கி எறிஞ்சிருக்க. அப்படியான ஒன்றைத்தான், அப்படியான ஒன்று நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதால் கல்வி கற்காமல் இருட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தென்னிந்தியாவும், இன்னும் குறிப்பாக சொல்ல தமிழ்நாடு பக்கத்தில் கேரளம் தான் நீ சண்டை போட்டிருக்கீங்க. இது 2 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் சண்டை போடுறது இந்த மாநிலங்கள் தான். இவன் கொண்டு வரக்கூடிய தனியார் மயம் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? தோழர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சொன்னது போல இங்கே முதலாளித்துவம் என்பது பனியா முதலாளித்துவமாக இருக்கிறது. அது குஜராத்தி பனியா முதலாளிகளாகத்தான் இங்கே இருப்பார்கள் என்று அவர்கள் சொத்தை கொண்டு அகற்றிக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் மிக மிக திட்டமிட்டு தெளிவாக நடத்தப்படுகின்ற ஒரு சுரண்டல் போக்கு. இந்த சுரண்டல் போக்கிற்கு எதிராகத்தான் இங்கே கேரளமும் போராடுகிறது, தமிழ்நாடு போராடுகிறது. இந்த இடத்தில் இன்னைக்கு பார்த்தோம், இன்றைய தினம் என்பது என்ன? கருப்பு படத்தை ஒழிக்க வேண்டும் போன நாடகத்தினுடைய 4வது வருஷம். யாருடைய கருப்பு பணம் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அது கருப்பு பணம் பாதுகாக்கப்பட்டது. அகமதாபாத் கூட்டுறவு வங்கியில அமித்ஷா அவர்கள் அதிலே பொறுப்பாளராக இருக்கின்றார், அதில் 1வது டைரக்டரா இருக்கிறார்
கருப்பு பணம் உள்ள கிடக்கிறவ எப்படி மேற்கு வங்க பாஜக பணத்தை டெபாசிட் பண்ணாங்க கேட்கிறாங்க. அதற்கு பதில் இல்லை. இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகளை இந்த கும்பல் மேல் வைக்க முடியும். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் கல்வி அறிவற்றவர்களாக மாற்றுவதும் இந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய சொத்துக்களை பணியாட்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுமான ஒரு வேலை மனிதர்ம வேலை செய்து கொடுத்தார். மனிதர்மத்தை அச்சு பிரசங்காமல் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அச்சு பிரசங்காமல் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதான் இங்க கொடுக்கிறது. அது தொடர்ல நீங்க மனிதர்மத்தை படிச்சீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்க முடியும். எத்தனையோ மேற்கொண்டு எடுத்து காமிச்சோம். நம்மளால ஒரு நாகரிகம் அடைந்த படித்த முடியும். அதை பத்தி கேள்வி கேட்டா அது கடந்த காலத்துல இருந்து அதை பத்தி பேசாதீங்க. மொழிபெயர்ப்பு நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. ஒழுங்கா மொழிபெயர்ப்பு கதை பேசுறாங்க. அசிங்கமா இல்லை. நீங்க வெளிப்படையாக வந்து நீ படித்தவர்களாக இருந்தால் முற்போக்க வெளிப்படையாக வந்து இது தப்புன்னு சொல்லு. அதே கஷ்டம். உள்ளூர உலக மனிதனுக்கும் குடிவந்து இருக்கிறது. அதை நீ என்ன பண்றனா நெருக்கடி வரும்போது வெளிப்படுத்திட்டே இருக்க. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆகவே தோழர்களே, இது மனிதர்மத்திற்கு எதிரான போராட்டம் என்பது பாசிசத்தினுடைய டிஎன்ஏக்கு எதிரான போராட்டம். ஒண்ணுமே கிடையாது. பாசிசத்தினுடைய டிஎன்ஏக்கு எதிரான போராட்டம். அதோட புதிக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ உருவி கொண்டு போய் டிஎன்ஏ முழுக்க படிச்சு காமிச்சீங்கன்னா இவங்களோட வண்டவாளம் முழுக்க தெரியும். வண்டவாளம் முழுக்க தெரியும். இதை அம்பலப்படுத்துகின்ற ஒரு தத்துவார்த்த போராட்டத்தின் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்வோம். வாய்ப்பு